இனிய தமிழ் வணக்கம். வெல்க தமிழ். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் அவருடைய வீட்டிற்கு ஒரு ஆங்கிலேயர் வந்திருக்காரு. இந்த ஆட்டோ ஓட்டுநர் அந்த ஆங்கிலேயரை கூட்டிக்கிட்டு ஆட்டோல போயிருக்காரு. போகும்பொழுது திடீர்னு ஆட்டோக்காரர் பிரேக் போட்டிருக்காரு. உடனே ஆங்கிலேயர் கேட்டிருக்காரு, ஏன் பிரேக் போட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே ஆட்டுக்குட்டி துள்ளி டயருக்குள்ள விழுந்துருச்சு, அதனால இவரு பிரேக் போட்டிருக்காரு. இதை எப்படி இந்த ஆங்கிலேயருக்கு புரிய வைப்பது, ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவது அப்படின்னு யோசிச்சு ஆங்கிலேயருக்கு இப்படி ஆங்கிலத்துல சொல்றாரு. மட்டன் ஜம்பிங் பிரேக் புட்டிங் அப்படிங்கிறாரு. ஒரு வழியா வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே சாப்பாடு போட்டிருக்காங்க. தயிர் சாதத்துக்கு தயிர் எடுத்து ஊத்த போறாங்க. அப்ப கட்டியா இருக்கவும் அந்த ஆங்கிலேயர் கேட்டிருக்காரு, இது என்ன அப்படின்னு. உடனே ஆட்டோக்காரர் யோசிச்சிருக்காரு, நமக்கு பாலுக்கு மில்க்னு தெரியும், ஆனா தயிருக்கு என்னன்னு தெரியாது, எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஸ்லெப்ட் நைட்டு மார்னிங் வெரி டைட் அப்படின்னு இருக்காரு. தயிருக்கு ஆங்கிலத்துல கேர்டுன்னு தெரியாம ஆட்டோக்காரரு ஆங்கிலேயர்கிட்ட சொல்லியிருக்காரு, எங்க வீட்டுல உள்ள ஆடு கிளி எல்லாமே ஆங்கிலத்துலதான் பேசும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆங்கிலேயருக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு. கட்டி கிடந்த ஆட்டை மெதுவா புடிச்சுக்கிட்டு வந்துட்டு, பள்ளிக்கூடத்தில் கோடை விடுமுறை எப்போது விடுவார்கள் அப்படின்னு சொன்ன உடனே ஆடு மே மேன்னு கத்துச்சாங்க. ஆமா, கோடை விடுமுறை மேலதானே விடுவாங்க. தோட்டத்துல போய் கிளிய பார்த்து லாக்க திறக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு கிளிட்ட ஓட்டுநர் கேட்டிருக்காரு. உடனே கிளி கீ கீன்னு கத்துச்சான். ஆமாங்க, லாக் பூட்டை திறக்கிறதுக்கு கீ சாவிதானே தேவை. எப்படி ஒரு சமயோஜித புத்தி பாருங்க. டைமிங் சென்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. சிக்கலான சந்தர்ப்பங்களை நமது சமயோஜித புத்தியால் சீர்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.